ஹலோ விவர்ஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரூரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா 2026இல் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் என்பது ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அதில் எந்த ஆண்டு என்பதை குறிப்பிடப்படவில்லை. இந்த விஷயத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுப்பதை விட தனது வாக்குறுதிதான் முக்கியம் என எடப்பாடி பழனிசாமி எங்களிடம் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சியுடன் கூட்டணியா என்ற கேள்வியை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. 2026இல் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுதான். அப்போதுதான் தப்பு நடந்தால் ஒரு எதிர்கட்சியாக சுட்டிக்காட்ட முடியும். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இரங்கல் தீர்மானத்திற்கு நாங்கள் வரவேற்பு அளித்தது அரசியல் நாகரிகம். 234 தொகுதிகளுக்கும் 2 நாட்களில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை, 24 மணி நேரம் மது விற்பனை, கள்ளலாற்றி விற்பனை, கனிம வள கொள்ளை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதை முதல்வர் பார்த்தீங்கன்னா சரி செய்ய வேண்டும். குறிப்பாக தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.